எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் நேற்று போட்ட ஒரு பதிவு, அதை ஃபஸ்ட்டு பதிவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். The United States has more nuclear weapons than any other country. This was accomplished, including a complete update and renovation of existing weapons during my first term in office. Because of the tremendous destruction power, I hated to do it, but I had no choice. Russia is second and China is in distance third, but will be even within 5 years. Because of other countries' testing programs, I have instructed the Department of War to start testing our nuclear weapons on equal basis. The process will begin immediately. Thank you for your kind attention to this matter. இந்த ட்வீட் அப்படின்றது நான் பார்க்கக்கூடிய வரைக்கும் இந்த நூற்றாண்டுடைய ஒரு மிக முக்கியமான தருணம் அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் உடனடியாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதான் ட்ரம்ப்போடைய இந்த பதிவு குறிப்பிடுது. இது ஜஸ்ட்டு ட்ரம்ப்போடைய ரிட்டாரிக், ஒரு ரேண்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது, கிளியர் கட்டான ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் அப்படின்றது இருக்குது. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான். அதை நாங்கள் மீண்டும் அப்கிரேட் பண்ணோம், ரெனோவேட் பண்ணோம் என்னுடைய முதல் டேர்மில், அதாவது 2016லேருந்து 20. இப்போது அந்த டைமில் அதை நான் வெறுத்தேன், ஒரு பெரிய பேரழிவை கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, சாய்ஸ் இல்லை. ஏன்னா ரஷ்யா ஒரு பக்கம் சோதனைகள் செஞ்சிட்ருக்காங்க, சைனா ரொம்ப டிஸ்டன்ஸ் தேர்டாக இருக்குது. பட் அடுத்த 5 வருடத்தில் இவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க. அதனால் நான் என்னுடைய போர்த்துறை, அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு ஏற்கனவே பேர் மாற்றிட்டாங்க. ஸோ போர்த்துறைக்கு இந்த ஒரு உத்தரவை போட்டிருக்கேன், உடனடியாக அணு ஆயுதங்களுடைய சோதனைகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இம்மிடியேட்டாக நடக்கும் அப்படின்றதான் இந்த பதிவு. இப்போது இது ஏன் நடக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் குறிப்பிட்டு ட்ரம்ப் சொல்கிறது ரஷ்யா ஃபஸ்ட்டு, அடுத்தது சீனா. இது ஒரு நியூக்ளியர் ஸ்டாண்ட் ஆஃபுக்கு ஒரு துவக்கமாக நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஏன்னா சமீப காலங்கள், அதாவது பனிப்போருக்கு பிறகு அணு ஆயுத சோதனை அப்படின்னாலே உலக நாடுகள் வெறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்தியா 1999 சோதிக்கும் போதும் சரி, அதன் பிறகு அதன் முன்பின் பல நாடுகள் சோதிக்கும் போதும் இதே மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான மிரட்டல்கள் பல நாடுகள் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யா, அடுத்தது பார்த்திங்கன்னா அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீண்டும் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம்னு சொன்னது. சைனாவுடைய மிலிட்ரி டாக்டரினில் அந்த நோ ஃபஸ்ட் யூஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்தது. அதன் பிறகு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி பேசும்போது நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றது இந்தியாவோடது இருந்தாலும் இந்த பாலிசி எல்லாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது தான் அப்படின்ற போது நாங்கள் மாற்றுவோம் எங்கள் பாலிசியை அப்படின்ற சிக்னலிங்கும் இந்தியா கொடுத்துச்சு. இப்போது இது ஒரு அணு ஆயுத போருக்கான துவக்கம் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஏன்னா இப்போது இதோடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ரொஃபஸர் ஜான் மெர்ஷமர், இவருடைய ஒரு பேட்டியை நான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன். அவருடைய பார்வை என்ன, அனாலிசிஸ் என்ன அப்படின்றதுல அவரை பொறுத்த வரைக்கும் த நியூக்ளியர் ஸ்டாண்ட் ஆஃப் வாஸ் பிகன் அப்படின்றத அவர் டைட்டிலே கொடுத்துருக்காரு. ட்ரம்ப் வர்சஸ் புத்தின் அப்படின்ற தலையங்கத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம முக்கியமான கீ பாயிண்ட்ஸை பார்ப்போம். ரஷ்யா சமீபத்தில் அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணைகளில் லைவாக சோதிச்சாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதில் 3 ரகமான ஏவுகணைகள். ஃபஸ்ட்டு பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், அதுவும் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய MIRV வகையை சேர்ந்தது. ஒரே நேரத்தில் எதிரி நாட்டோடைய 30 நகரங்களில் அணு ஆயுதத்தை வைத்து தாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆயுதம், கிட்டத்தட்ட தடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கான ஒரு ஆயுதம். செகண்டு, க்ரூயிஸ் மிசைல்ஸை அவங்க அதிகமாக சோதிக்க ஆரம்பித்தாங்க, அதுவும் அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடியது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அணு சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜினை பொருத்தி ஒரு ஏவுகணையை சோதித்தாங்க.
இது கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னாலும் இது வந்து உலகத்தை 10 முறை கூட திரும்ப சுற்றி வரலாம். ஏன்னா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபியூவல் அப்படின்றது, அந்த ஏவுகணைக்கு உண்டான ஃபியூவல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ஏவுகணையோடைய எரிபொருளையே அணுசக்தி மூலிமா நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டடான ரேஞ்ச் வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த ஏவுகணையோடைய வேகம் அப்படின்றதும் கிட்டத்தட்ட மேக் 3.8க்கு அதிகமாக இருக்கிறதுனால அமெரிக்காவோட இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு மிசைல் சிஸ்டத்தாலையும் இந்த ஏவுகணையை தடுக்க முடியாது. அதே சமயம் ரஷ்யாவுடைய இன்னொரு கூட்டாளி நாடான வடகொரியா சமீபமாக ஏவுகணைகளை அதிகமாக சோதிச்சுட்டு வராங்கன்றதை பார்த்தோம். பேலஸ்டிக் மிசைல் அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் கூட அது ரொம்ப நெருங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அடுத்தது சீனா கடந்த ஒரு 5 வருடங்களில் தங்களுடைய அணு ஆயுதங்களை ரெட்டிப்பாக்கியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் சைனா கிட்ட இருக்கும்னு சொல்லி செப்ரியோடைய ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதன் பிறகு இன்னொரு புது நாடு ஈரான் அணு ஆயுதத்தை சோதனை செய்வதற்கான ஆல்மோஸ்ட் அந்த கட்டத்தை அவங்க நெருங்கிட்டாங்க. ஒரு 85% அவங்களுடைய அணு ஆயுதத்துடைய ப்ரோக்ராம் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 நாள் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் பல ஏவுகணைகள் இஸ்ரேலோட அயன் டோமை மீறியும் போய் தாக்குனதை அந்த சமயத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா மீண்டும் மீண்டும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும்னு சொல்லி ஒரு 10 முறைக்கும் அதிகமாக சொன்னது. இந்த அசீம் முனீர் போன்ற முட்டாள்கள் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் அணு ஆயுதத்தை எங்கள் நாட்டை வந்து அழிக்கணும்னு முற்பட்டால் நாங்கள் பாதி உலகத்தை சேர்த்து அழிச்சிருவோம் அப்படின்ற போது அணு ஆயுதத்தை நாங்கள் பிரயோகிக்கோம்னு சொன்னது. ஒரு இராணுவ தளபதி அமெரிக்காக்குள்ளே போய் வெளிநாட்டுக்குள்ளே போய் அமெரிக்க மண்ணில் ஒரு வெளிநாட்டுடைய இராணுவ தளபதி அணுராயுதத்தை வந்து நாங்கள் பிரயோகிப்போம் இந்தியாவுக்கு முன்னாடி, இந்தியா மேலே அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போது பனிப்போர் காலத்தில் இருந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரெஸ்பான்ஸ், புத்தின் அணு ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுப்போம், தேவைப்பட்டால் எங்கள் நாட்டுக்கு ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் சொல்லி அதை சோதிச்சும் காமிச்சிருக்காரு. அந்த ஏவுகணைகள் மாஸ்கோவுடைய சாலை வீதிகளில் அணிவகுத்து வந்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ புத்தின் வந்து இங்கே அந்த அணு ஆயுதத்தை ஒரு பவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாப்புல. ஸோ ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கான டிட்டரன்ஸ். இன்ஃபேக்ட் உலகம் அழியாமல் இருந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் 1942க்கு பிறகு அணு ஆயுதங்கள் தான். ஏன்னா அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது அது பேரழிவை ஏற்படுத்துன்றதுனால ஒரு நாடு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டின் மேலே போர் தொடுக்கிறதுக்கு தயங்கினாங்க. இப்போது இந்த கன்வென்ஷனல் டொமைனில் இந்த போர் போயிட்டு இருக்கும்போது ரஷ்ய இராணுவத்தோடைய எதிர்பார்ப்புக்கு அளவுக்கான யுத்த களத்தில் வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. இது வந்து ரஷ்ய ஆதரவாளர்களுக்கும் சரி அவங்களை எதிர்ப்பவர்களுக்குமே இந்த ஃபேக்ட் வந்து நல்லா தெரியும். ஒரு பெரிய இராணுவ அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த வெற்றின்னு சொல்லி அவங்க கொண்டாட முடியாத அளவுக்கு இருக்குது. 22% டெரிட்டரி தான் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயுமே பல டெரிட்டரி டானஸ் போன்ற இடங்கள் இருந்தது. ஏற்கனவே இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இருந்துச்சு. ரஷ்யாவால் இதே போரை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வீரர்கள் ஷார்ட்டேஜ் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. இது ஒரு வார் ஆஃப் அட்ரிஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்போது பவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அணு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய வியூகத்தை புத்தின் வந்து சோதித்து காமிக்கிறாரு. இது அந்த சோதனைன்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடையாது, அமெரிக்காவை அவர் ஆழம் பார்க்குறாரு. பதிலுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் பிளேயிங் கேம்ஸ் வித் ஹிம் எய்தர் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது அமெரிக்கா இதில் வந்து தயங்காது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த கோல்டு வாருக்கு சமயத்தில் அணு ஆயுதங்களை மிகப்பெரிய லெவலில் கட்டமைத்தது 2 வல்லரசுகள். ஒன்று அன்றைக்கி இருந்த சோவியத், இன்னொன்று அமெரிக்கா. ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை அவங்க உருவாக்குனாங்க. இன்ஃபேக்ட் சோவியத் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வைத்து ஒரு கடலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய சுனாமியால் ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கான டார்பீடோஸ் போன்ற ரிசர்ச்லாம் ஈடுபட்டாங்க. ஒரு ஆற்றை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அணு ஆயுதத்தை வைத்து ஒரு புது ஆற்றுப்படுகையை உருவாக்கலாம்ன்ற சோதனைகள்லாம் டேஞ்சரஸான சோதனைகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அதை விட அதிகமான த்ரெட் இப்போ இருக்கிறது அப்படின்றது தான் இவர் ப்ரொஃபஸர் அவர்களுடைய அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் எராவில் கூட, பனிப்போர் காலங்களில் கூட இந்த நாடுகளுக்கு நடுவில் ஒரு ட்ரீட்டி இருந்துச்சு. கான்ட்ரவர்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, சிடிபிடின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி. 2 பேருக்கும் ஹாட்லைன்ஸ் இருந்துச்சு.
ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஆயுதங்களை டிக்ளேர் பண்ணுவாங்க. எங்கே இருக்குன்ற அந்த பிரச்சனை வந்துச்சு. கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரியான சூழ்நிலைகளில் கூட அந்த அணு ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடாத அளவுக்கான ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் இராணுவ ரீதியாகவும் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஐநா போன்ற அமைப்புகள் வெகு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி ஐநாவால் ஒரு சாதாரண போரை கூட நிறுத்தக்கூடிய அளவுக்கான அதிகாரமோ இல்லை எதுவுமே இல்லை. ஐநா கிட்டத்தட்ட செயலிழந்து போயிருக்கு. சர்வதேச அமைப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிருக்கு. டேஞ்சரஸான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் 2 நாடுகள்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருந்துச்சு. ஒன்று சைனா, ஒன்று சோவியத். ஒன்று வந்து அமெரிக்கா, ஒன்று சோவியத். இப்போது சைனா, அமெரிக்கா, சோவியத், வடகொரியா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் இன்னும் அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. யூகே டீமே இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபமாக ஈரான் கிட்டேயுமே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு மல்டிபோலார் வேர்ல்டில் 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணாத போது அந்த அணு ஆயுதத்தோட ட்ரீட்டி அப்படின்றது வேலை செஞ்சது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் வரத்துக்கான வாய்ப்புமே எதுவுமே தெரியல. அப்படியே அந்த ஒப்பந்தம் வந்தால் கூட இத்தனை நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று நம்புமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்து எழுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த நியூக்ளியர் ரெட்டாரிக் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் ஒரு காலத்தில் வந்து ஒரு பாவ சொல்லாக பார்க்கப்பட்டது. ஒரு பெரிய தலைவர் அணு ஆயுதம்னு சொன்னாலே வந்து ரொம்ப ஒரு உலகமே அவரை வந்து வெறுத்து போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தலைவராக இருக்காருன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கான கமெண்ட்ஸ் மாறி இன்றைக்கி அசீம் முனீர் போன்ற முட்டாள்கள்லாம் கூட அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத போரை தொடுப்போம்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ அணு ஆயுதத்தை ஒரு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ்க்காகவும் சர்வதேச லெவலில் இன்னொரு நாட்டை பயமுறுத்துறதுக்கும் ஒரு வெப்பனாக இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன் இஸ் நோ மோர் எ டிட்டரண்ட், இட்ஸ் அன் அஃபென்சிவ் வெப்பன்ற அந்த சூழ்நிலை இப்போ ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் சொல்கிறது நாங்கள் எங்களுடைய அணு ஆயுதத்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம், அது என்னுடைய ஃபஸ்ட் டேர்மில் பண்ணேன், அது அவர் தன்னுடைய தம்பட்டம் அடிச்சுக்கிறார், அது உண்மைதான். ஆனால் அவர் ரஷ்யாவுக்கு ஒரு டைரக்ட் மெசேஜை கொடுக்குறாரு, நீ என்ன அணு ஆயுதத்தை எடுத்துருவேன்னு பயமுறுத்தினா என்னாலையும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சைனாவை அடுத்த எதிரியாக அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ அது அளவுக்கு அதிகமான வெப்பன்ஸை சைனா உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கு. 5 வருஷத்தில் நம்ம ஈக்குவலாக வந்துடுவாங்க. ஸோ உடனடியாக அணு ஆயுத சோதனைகளை ஆரம்பிங்க அப்படின்ட்டு. ப்ளஸ் இப்போது இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரெஷருக்கு ஒரு சின்ன டைவர்ஷனுமே தேவைப்படுது. இந்த அணு ஆயுதம் பொறுத்த வரைக்கும் இது உங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு எங்கேயோ ஒரு குழியில் நீங்கள் சேஃபாக வச்சுட்டு இருக்கக்கூடியது. உங்கள் நாடு நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது தான் இன்னொரு நாடு உங்களை அணு ஆயுதத்தை வைத்து தாக்கும் போது தான் பதிலடிக்கு செகண்ட் ஸ்ட்ரைக்குக்கு வந்து இந்த அணு ஆயுதங்கள் பயன்படும். ஆனால் இன்றைக்கி ஒரு அஃபென்சிவ் வெப்பனாக உலகத் தலைவர்கள் எல்லாமே பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலிங் ட்ரம்ப் சைட்லேருந்து வந்தது, புத்தின் கொடுத்தது இந்த சிக்னலிங் வந்து ஒரு அன்சர்டனான இது. ஏன்னா 2 பேரும் நேரடியாக பண்ணுறாங்க. இங்கே டிப்ளமேட்டிக் ரீதியாகவோ இல்லை ஐஏ கமிஷனோட இதுவோ இல்லை ஒரு ஐநா போன்ற ஒரு கமிஷனோடைய ஒரு ஸ்பெஷல் கமிஷனோ எதுவுமே கிடையாது. 2 பேர் நேரடியாக பேசிக்கும் போது இது கம்ப்ளீட்டாக ஒரு புது அணு ஆயுத போரை இப்போ துவக்கி இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் உலகம் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. இப்போது இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரு ஸ்ட்ரென்த்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நியூக்ளியர் சிக்னலிங் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 12 நாள் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் கூட பல முறை ஈரான் சொன்னாங்க நாங்கள் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கோல்டு வார் எராக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அவர் ஒரு மிக முக்கியமான கமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ப்ரொஃபஸர் ஜான் அவர்கள். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the illusion of strategic calm after the Cold War is over. The world stands once again at the brink of nuclear confrontation with the simmering tension between Donald Trump and Vladimir Putin marking the beginning of a new nuclear standoff அப்படின்ட்டு. இந்த கோல்டு வாருக்கு பிறகு ஒரு இல்யூஷனில் தான் உலகம் இருந்துச்சு. இனி அமைதி தான், அமெரிக்கா லெட் வேர்ல்டு ஆர்டர், இனிமேல் பெரிய சண்டைலாம் வராது, உலகப்போர்லாம் வராதுன்ட்டு. அது வந்து இல்யூஷன்றார், ஒரு கற்பனை அப்படிங்கிறாரு. இன்றைக்கி ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் நடுவிலான இந்த நியூக்ளியர் இதுன்றது த்ரெட்டுன்றது இது கிளியர் கட்டாக ஒரு ஸ்டாண்ட் ஆஃபாக 2 பெரிய சக்திகள் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விளாடிமிர் புத்தின் அவர்கள் நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன்னு சொல்கிறது அவர் வந்து சும்மா ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணலை. கிளியர் கட்டான கால்குலேட்டட் மெசேஜ் வாஷிங்டனுக்கும் இருக்கக்கூடிய அலைஸ்க்குமே இருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கு ஒரு கிளியர் கட்டான மெசேஜ். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப கொடுத்த ரெஸ்பான்ஸு வி ஆர் நாட் பிளேயிங் கேம்ஸ் வித் தம் எய்தர் அப்படின்றது, இந்த இடத்துல நாங்கள் சீரியஸாக எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம்.
இப்போ கோல்டு வாரில் இதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டங்களில் ஒப்பந்தங்கள் இருந்துச்சு, ஹாட்லைன் இருந்துச்சு, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. உலகம் ஒரு ஹிரோஷிமா நாகாசாகியில் எவ்வளோ பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அதை பார்த்தோம், அதோடைய மெமரி இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் 2K ஜென்ரேஷனோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அணு ஆயுதத்தை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. ஏன்னா அந்த வரலாறு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயம் அப்படின்றது ஆறி போச்சு. ஜப்பான்லேயே பார்த்தீங்கன்னா கூட அவங்க பெரிய அளவுக்கு அழட்டிக்கிறது கிடையாது. இப்போது இந்த அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா செஞ்சதுன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா ட்ரம்ப் இதை அன்அப்பாலஜெட்டிக்காக புத்தினை நோக்கி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் இந்த பெரும் தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு நாடு அவங்கள எதிர்த்துன்னா கூட ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய நாட்டை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரம்ப்புமே புத்தினை பற்றி தவற எதுவும் பேசலை. நாங்களும் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ஒரு த்ரெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு தலைவர் கூட இன்றைக்கி ஐரோப்பாவை ஒரு அணு ஆயுத போரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. வின்சென்ட் சர்ச்சிலோ இன்றைக்கி அந்த மாதிரி போன்ற ஆட்கள் யாருமே இன்றைக்கி கிடையாது. ஸோ அமெரிக்கா தான் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டை லீட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி வந்து இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நியூக்ளியர் இதுன்றது ஒரு சபிக்கப்பட்ட வார்த்தை அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. இப்போது ஒருவேளை அமெரிக்கா இந்த அணு ஆயுதங்களை சோதிக்க ஆரம்பித்தா அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு சோதனையை பண்ணுவாங்க. ரஷ்யா அந்த சோதனையை பண்ணாங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ரஷ்யா சைனா உறவு அப்படின்றது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு எதிரி அமெரிக்கா இருக்கிறதுனால, ரெண்டு நாடுகளையும் அமெரிக்கா கார்னர் பண்ணுறதுனால, ரெண்டு நாட்டுடைய ஸ்பேஸை குறைக்கிறதுனால தற்காலிகமாக ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் புத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லி இந்த ஏவுகணைகளை சோதித்தது அமெரிக்காவை எதிர்த்து மட்டும் கிடையாது, சைனாவையும் சேர்த்து தான். நாங்கள் இண்டிபெண்ட்டான ஒரு பவர்ஃபுல் நாடு, எங்களை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. உங்களவுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், உங்களவுக்கு பெரிய வர்த்தக வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி பவர் அப்படின்றத அவர் சைனாக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஸோ அமெரிக்கா டெஸ்ட் பண்ணாங்கன்னா சைனா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். அமெரிக்கா டெஸ்ட் பண்ணாங்கன்னா ரஷ்யா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ரஷ்யா டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வடகொரியா டெஸ்ட் பண்ணுவாங்க. வடகொரியாவுடைய எல்லை சைனாவோட இருக்குது. அப்போ சைனா கம்னு இருக்க முடியாது, சைனா டெஸ்ட் பண்ணும். சைனா டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா தன்னுடைய அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு எதிரி அவங்க சோதனை பண்ணும்போது நாமளும் சோதனை பண்ணாமல் இருக்க முடியாது. இந்தியா ஒரு வேளை டெஸ்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக பாகிஸ்தானாலையும் சோதனை பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு இஸ்லாமிய நாடு சோதனை பண்ணுச்சு அப்படின்ற போது அங்கே இஸ்ரேலோடைய இன்புட்டுமே உள்ளே வரும். ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷனை இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான், துவக்கமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த சோதனைகளை அமெரிக்கா செய்யாமல் இருக்கிறது நல்லது. பட் அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க, இவர் பேக் ட்ராக் பண்ணலாம், நம்ம காலம் பதில் சொல்லும். பட் அவங்க ஒரு தீர்க்கமான ஒரு மெசேஜிங்கை தான் வந்து கிளியர் கட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ஜான் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அ நியூ கோல்டு வார். இது புது பனிப்போர் கிடையாது. இட் இஸ் சம்திங் ஃபார் மோர் டேஞ்சரஸ். எ வேர்ல்ட் வேர் நியூக்ளியர் பிரிங்க்மேன்ஷிப் இஸ் நாட் த எக்ஸெப்ஷன் பட் த நியூ நார்ம் அண்ட் வேர் எவ்ரி வேர்ட், எவ்ரி டெஸ்ட், எவ்ரி த்ரெட் மேட்டர்ஸ் மோர் தென் எவர். இது பனிப்போருடைய ரீ ஓப்பனிங் கிடையாது. இது மீண்டும் பனிப்போர் ஆரம்பிக்கக்கூடியது கிடையாது. இது ரொம்பவும் டேஞ்சரஸானது. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஒருத்தருக்கும் ஜியோ பொலிட்டிக்கலாக ப்ரெஷர்ஸ் இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எல்லை பிரச்சனை இருக்குது, இந்தியா சைனாக்கு எல்லை பிரச்சனை இருக்குது, ரைவல்ரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி தான் உலகம் போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது அணு ஆயுத சோதனைன்னு அவர் பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. இதில் 2 விதமான சோதனைகள் இருக்குது. ஒன்று அணு ஆயுதத்தையே சோதிக்கிறது, இன்னொன்று அந்த அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏவுகணைகளை சோதிக்கிறது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஏவுகணைகளை சோதிச்சிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவுடைய நூக்கரன் கார்னரை ரீச் பண்ணுறக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகளை அவங்க சோதிச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் சொன்னது வெப்பன்ஸை நாங்கள் சோதிப்போம்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்திருக்கு. ஏன்னா வெப்பன் டெஸ்டிங்கில் 2 வகை இருக்குது. ஒன்று ஹாட் டெஸ்டிங், ஒன்று கோல்ட் டெஸ்டிங். கோல்ட் டெஸ்டிங் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் பண்ண சோதனையை அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் மூலிமா சிமுலேட் பண்ணி புது விதமான தொழில்நுட்பங்களை புகுத்தி அந்த அணு ஆயுதத்தோடைய வீரியம் எப்படி இருக்குன்னு சோதிக்கிறது. ஹாட் டெஸ்டிங்ன்றது நம்ம பொக்ரானில் பண்ணது 1999 அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சு அதன் மூலிமா என்ன பேரழிவு ஏற்படுது அப்படின்றத கணக்கு பண்ணுறது. ஸோ இது 2மே டேஞ்சரஸ். கோல்ட் டெஸ்டிங் வந்து எல்லா நாடுகளும் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஆனால் ஹார்ட் டெஸ்டிங் அப்படின்றது அமெரிக்கா ஆரம்பிச்சதுன்னா இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு பெரிய ரிப்பிள் எஃபெக்டை கொடுக்கும். சைனா அணு ஆயுத சோதனையை பண்ணாங்கன்னா தாய்வான் நிலைமை என்ன ஆகுன்றது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்தியா ஒரு சோதனையை பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட நிலைமை என்னன்றது நம்ம யோசிக்கணும். அவங்களும் அவங்க அணு ஆயுதங்களை சோதனை பண்ணுவாங்க. ஸோ உலகம் ஒரு டேஞ்சரஸான இடத்துல போயிட்டுருக்கு. ஜென்ரலாக நம்ம கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளம் இருக்க நிறையா மக்கள் என்ன போடுவாங்கன்னா அமைதின்னு போடுவாங்க. பட் உலக வரலாற்றை மனித குலத்தோட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். இரு போர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு டைம் கேப் தான் அமைதி. மீண்டும் அதே மாதிரியான சுச்சுவேஷன் போகிறதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸுமே தெரியுது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.